வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்றைக்கி சேப்பங்கிழங்குல சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு 2 பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த சேப்பங்கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நிறைய ஃபைபர் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு வறுவலெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும், அதை விட கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமா நல்லா கழுவிக்கலாம். மேலே இருக்கிறது வளவளப்பான லேயர் நல்லா போகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கழுவிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து துடைச்சிடுங்க. அப்போ தான் மேலே இருக்க வலுவலுப்பு லேயர் ஃபுல்லாக நமக்கு போகும். நம்ம நல்லா அது பிடிச்சிட்டு நல்லா சிப்ஸ் சீவுறதுக்கு நல்லா வரும். அப்போ தான் இப்போ நல்லா துடைச்சி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சிப்ஸ் போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். டைரெக்டாக எண்ணெயிலே நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிப்ஸ் மட்டும் குட்டி குட்டியாக வரும், ஏன்னா மேலே இருக்க லேயர் சின்னதாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ப்ராப்பராக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லா சைடும் நல்லா வறுபடுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அப்போ நல்லா கிறிஸ்பியாக வேகாது. ஸோ இப்போ பாதி வெந்துடுச்சு. இன்னும் நல்லா கலர் மாறணும், தீயை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சிப்ஸ் ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் லைட்டாக கசப்பு வந்துடும். அதனால் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துருங்க. இப்போ அடுத்து டைரெக்டாக எண்ணெயில் சீவறதுக்கு பதிலாக தனியாக தட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சேப்பங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சிப்ஸும் நல்ல கலர் மாறிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சிப்ஸ் எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா இந்த சிப்ஸோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம்னா வெறும் உப்பு மட்டும் தூவி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்துட்டோன்னா அருமையான சிப்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த சிப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.